அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார்? அவர் நம்மை ஆளுகை செய்ய பிறந்தார். ஆமென். சிறிய தாழ்மையில் பெரிய உயர்வு. நாம் இன்னைக்கு யாரால் ஆளப்படுகிறோம்? கர்த்தரால் ஆளப்படுகிறோம். நமக்கு ஒரு ராஜா இருந்து ஆண்டாலும் சரி, நமக்கு மேலே இருக்கிற அரசியல்வாதிகள் ஆண்டாலும் சரி, நமக்கு மேலே ஒரு பெரிய பிரதமர் ஆளலாம், நமக்கு மேலே ஒரு பெரிய முதலமைச்சர் ஆளலாம், ஆனால் நம்மை ஆளக்கூடியவர் ஆண்டவர். ஆமென். அதனால தான் நம்ம கேட்குறோம், ஆளுகை செய்யும் ஆவியானவர். ஏன் அப்படி கேட்குறோன்னா, அவருடைய ஆளுகை 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 அவருடைய ஆளுகைக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் ஆளுகைக்குள் நம்ம இல்லைன்னு சொன்னால் நாம் எப்படி மனம்போன போக்கில் போயிட்டு இருப்போம். தோத்துறோம். மனம்போன போக்கில் போயிட்டு இருப்போம். ஒரு மெய்ப்பன் இல்லாத ஆளை போல இருப்போம். ஒரு மெய்ப்பனற்ற மந்தையை போல இருப்போம். அவருடைய ஆளுகை நம்ம இருப்பதுனால நம்ம அழகா, நேர்த்தியா, செம்மையான பாதையில் கத்து நடத்தி கொண்டு இருக்கிறான். ஆமென். அவருக்குள் இருப்பதனால, அவரோடு இருப்பதனால, வசனம் சொல்லுகிறபடி, பவுல் எழுதியபடி, கொரிந்தியர்ல வசனம் சொல்லுகிறபடி, சகலத்தில் அவர் ஒழுங்கும் கிரமமாய் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். ஆமென்.